Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. செங்கோட்டையனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் டெல்லி செல்ல இருக்கிறார். நாளை மறுநாள் டெல்லி சென்று வந்த பின் முக்கிய அறிவிப்புகள், அரசியல் நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படும்? நிச்சயமா எதிர்பார்க்கலாம். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதை கொஞ்சம் முன்னாடியே செய்திருக்கலாம். ஏன்னா ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி அறிவித்த பிறகு யார் இந்த என்டிஏ கூட்டணியை முன்னின்று திரும்ப கட்டமைப்பது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத இந்த இரண்டு தலைவர்களும் கூடி பேசியிருக்கலாம். ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து சொல்லியிருந்தா பல பிரச்சனைகள், பல கோஷ்டி பூசல்கள் எல்லாம் தவிர்த்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு 6 மாதங்களுக்கு அப்புறம் இது நடந்திருக்கிறது ஒரு திருப்பு முனையா தான் நான் பாக்குறேன். இது கொஞ்சம் முன்னாடியே செய்திருக்கலாம். அதை செய்திருந்தால் பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். நீங்க என்டிஏ கூட்டணி, ஏன்னா நீங்க என்டிஏ கூட்டணிங்கிறது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னின்று ஏற்படுத்திய கூட்டணி தமிழ்நாட்டுல. சோ அது இப்போ அவங்க திரும்ப அண்ணாமலை இல்லாத போது அதை யார் முன்னெடுத்ததுன்னா அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு அறிவித்த அன்னைக்கு என்ன சொல்லிட்டு என்டிஏவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ட்டாரு. ஆனா இந்த என்டிஏ கூட்டணியாக யார் கட்டமைப்பது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. ஸோ இப்போ அதனால இப்ப நீங்க முழுக்க எடப்பாடி அவர்களை முன்னிலைப்படுத்தி அவரை என்டிஏ தலைவர், முதல்வர் வேட்பாளராக வெளிப்படையாக அறிவித்து விட்டு என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி பணிகளை பாஜக செய்வதுதான் ஒரு பிரதானமான முக்கியமான விஷயமா இருக்கும். 2021 பொறுத்த வரைக்கும் பாஜகவோட முக்கியமான வேலையை அதுதான். அதை செய்துவிட்டு ஒரு என்டிஏ ஒரு கூட்டத்தை எல்லாரையும் மேடையேற்றி இவர்கள் தான் இந்தியால இருக்காங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு மற்ற விஷயங்களை எடப்பாடி பார்த்துக் கொள்வான்னு சொல்லிட்டாலே ஒரு பெரிய தெளிவு கிடைத்து விடும். ஸோ அது இல்லாத போது அது வரைக்கும் குழப்பங்கள் நீடிக்கும். ஸோ இன்றைய சந்திப்பு அதுக்கு வழிகோலும் தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா தெளிவு இல்லைன்னு குறிப்பிட்டீங்க. அதே போல செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது டிடிவி தினகரன் குறிப்பிட்டாரு, என்டிஏ கூட்டணியில இணையறதுக்கு தயார், ஆனா தங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களையணும் பாஜக தலைமை அப்படின்னு குறிப்பிட்டாரு. அதுவும் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி தலைமையா ஏத்துக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. அது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது குறித்து வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த கூட்டணி எப்படி போகுதுன்னா, என்டிஏங்கிற பேச்சுகள் ஆரம்பத்துல இருந்து அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் என்டிஏங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு முன்னாடி கூட இது அதிமுக பாஜக இடையான கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை தான் பிரதானப்படுத்தினாங்க. ஸோ இப்போ பாஜக என்டிஏ கூட்டணிங்கிற வார்த்தையை போனா அவங்க தான் முன்னின்று என்டிஏ கூட்டணியை கட்டமைக்கணும். அவங்க தான் முடிவு பண்ணணும் தினகரனுக்கு எந்த இடத்துல பொசிஷன், அவர் கூட்டணிக்குள்ள இருக்காரா இல்லையாங்கிறத பாஜக தான் தெளிவுபடுத்தணும். ஸோ அதை தெளிவுபடுத்துறதுக்கு முன்னாடியே என்டிஏ உடைய கூட்டணியில அதிமுக இருக்கிற மாதிரி சொல்லி ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப என்னன்னா, ஒரு செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் போய் டெல்லியில சந்திக்க முடியுது. ஆனா தினகரன் டெல்லியில போய் சந்தித்ததா செய்திகளோ எதுவுமே வரல. ஸோ தினகரன் டெல்லியில போய் யாராவது பார்த்து பேசியிருந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். சோ அப்படி இல்லாத போது இதை பாஜக தான் முன்னிட்டு இதுக்கான பல விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அது இல்லாத போது நம்ம எந்த முடிவும் வர முடியாது. இன்றைய நிலையில இந்த அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு அப்பர் ஹேண்ட் அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்குது. அதிமுக தலைமையில் தான் இன்னைக்கு இந்த கூட்டணி செயல்படுகிறது. அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். இதை ஒப்புக்கொண்டு இதற்கான எல்லா உதவிகளையும், இதற்கான இந்த கூட்டணியை வலுப்படுத்துகிற எல்லா விஷயங்களையும் பாஜக செய்தும் போது அது கூட்டணிக்கு பலம் சேர்க்கும். சோ அதனால பல விஷயங்கள், கேள்விகள் தொக்கி நிற்கிறது. இதற்கான பதில்களை பாஜக தான் தெளிவுபடுத்த வேண்டும். எடப்பாடி அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும்ங்கிறது அவர் தெளிவாக தான் இருக்கார். சோ அதனால அவர் சில விஷயங்களை இந்த சந்திப்பில் ஏதாவது முன்மொழியலாம். அதை பாஜக தலைமை கேட்டுக்கொண்டு அதுக்கு செயல்படுத்தலாம். சோ அதனால இந்த சந்திப்பு நிச்சயமா முக்கியத்துவம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருது, அவுட்கம் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். நம்ம நிச்சயமா இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இந்த சந்திப்பின் வாயிலாக விடை கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. With 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today.